கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமா உங்களை திருப்திப்படுத்த போகிறான். வேதாமத்தில் பார்க்கும்போது ஏசாயா 43:13 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? என் கர்த்தர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி அநேக கேள்வியோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் பலவிதமான கேள்விகளோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, பிள்ளைங்க காரியம் எப்படி இருக்குமோ, கணவருடைய காரியம் எப்படி இருக்குமோ, எதிர்பார்க்கிற காரியம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றா? கர்த்தர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை யாரும் தடுக்க முடியாது என் அன்பு பிள்ளைகளே. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடத்துல ஒரு அருமையான வார்த்தையின் மூலமா உங்களை திருப்திப்படுத்த போகிறார். வேதாமத்துல பார்க்கிறோம், யோவான் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, பெதஸ்தா என்று சொன்ன ஒரு அருமையான குளம் ஒன்று இருந்தது. அதுல சோம்பினம், அதாவது பலவிதமானவர்கள் என்ன செய்வாங்களாம், அதுல வியாதிப்பட்டவங்க அதுல வியாதியிலிருந்து விடுதலை பெறுவாங்களாம். ஆனா 38 வருட காலமா படுக்கையிலேயே கிடந்த அங்க ஒரு மனிதர் இருக்கிறான். யாருமே அவரை விசாரிக்கல. எல்லாரும் அந்த குளம் கலக்கும் போது, தேவ தூதர்கள் அந்த குளத்தை கலக்கும் போது மூழ்கி அற்புதம் பெற்றுட்டு போயிடுவாங்க. இவரை யாருமே இவரை தூக்கிட்டு போறதுக்கும் ஆள் இல்லை, இவரை அழைத்து செல்வதற்கும் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 38 வருட காலமா படுக்கையிலே இருந்தார் என் அன்பு பிள்ளைகளே. ஆனா ஆண்டவர் கடந்து அவரே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்கிறார் என் அன்பு பிள்ளைகளே. அந்த நிமிஷமே அவர் எழுந்து நடந்தார். அந்த நிமிஷமே அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம். அதான் மனுஷருங்களை, எத்தனையோ மனுஷர்கள் அந்த பெதஸ்தாவில் அந்த குளத்தருகில மூழ்கிட்டு அற்புதம் பெற்றிருப்பாங்க. ஆனா யாருமே இவரை விசாரிக்கல, யாருமே இவரை அழைத்து செல்லல, யாருமே இவருக்கு என்ன செய்யல, விடுதலை கொடுக்கல. ஆண்டவரே கடந்து வந்தார். அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த நாள் எப்படி இருக்குமோ, கலங்காதீர்கள். ஒரு ஆசிரியர் வருவார். அவங்க சீனியார்ட்டில இருந்தா ஆசிரியர் படித்து அவங்க டெட் எக்ஸாம்லாம் எழுதி சீனியார்ட்டில இருக்காங்க. திடீரென்று சொல்லி அவங்களுக்கு விரோதமா ஒருவர் எழுப்பி அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. நாட்கள் நகர்ந்தன. சில ஆண்டு கழிந்தது. ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு இந்த வருஷமாவது இந்த ஐயா வேலை போட்டு கொடுத்துருவாங்களா, இந்த வருஷமாவது எனக்கு வேலை கிடைச்சிடாங்களா என்று சொல்லி பல ஆண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சோர்ந்து போய் இருந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் எதிர்பார்த்து சோர்ந்து போனாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அவங்க கண்ணீர் சபத்தை கேட்டு எந்த ஆலயத்தில் எந்த துன்மார்க்கன் அவங்க பேரை விட்டு வெளியே தள்ளினானோ அதே துன்மார்க்கன் மத்தியில நீதி உள்ள நியாயாதிபதி அவங்களுக்கு வேலையை போட்டு இன்னைக்கு அதே ஊர்ல பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, வேலை இல்லைன்னு கலங்காத. இந்த புதிய ஆண்டுல வழிவாசல் அவர் திறந்து தருவார். அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும். புதிய வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பயப்படாதங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசிங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல பெரிய காரியங்களை செய்ய போகிறான். ஜெபிப்போமா? என் கர்த்தர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? என் தேவன் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் உயருவேன். நிச்சய நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சய நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்க செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? ஒருவேளை எத்தனை ஆண்டு காலமோ கலங்கி குழம்பி தவித்து கொண்டிருப்பார்கள். இதோ இந்த 2026வது ஆண்டு என் அன்பு பிள்ளைகளுக்கு
இந்த நன்னாளில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார் என்று சொல்லி என் பிள்ளைகளோடு பேசுனீங்க ஐயா. ஒருவேளை குடும்ப காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் ஏதோ ஒரு காரியத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இந்த ஆண்டில் அவங்க எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியையும் கண்டு பூரிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறீங்க. தொடர்ந்து என் பிள்ளைகளை அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு இமை பொழுதும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். 12 மாதமும் அத்தனை வாரங்களும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.